ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். அவங்க ஏஸ்கர். ஸோ இந்நேரம் கரெக்டாக ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 263 நம்ம போட்டிருக்க வேண்டியது எக்ஸ்ப்ளனேஷன். ஆனால் போடல. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் அந்த சாப்டர் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாக. ஆல்ரெடி 2 வாரம் பிரேக் விட்டுருந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா பிரேக் விட்டுருக்காங்க. ஸோ அடுத்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிடையாது, ஜூலை 4 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அகைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி என்ன கெகே குக் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். என்னதான் இப்போ ஏற்பட்ட பேட் நியூஸ் இருந்தாலும் இந்த ஒரு சாப்டரை பற்றியும், இது மட்டும் இல்லாமல் இந்த ஜுஜுட்சு கைசனை பற்றி இன்னும் நிறைய குட் நியூஸ் அண்ட் அஃபிஷியல் அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதெல்லாம் என்னன்றதை ஓவராலாக இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தலாம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. முக்கியமாக 263 சாப்டரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸஸ் கிடச்சிட்டு இருக்கு. ஓவராலாக அந்த சாப்டராக இருக்கட்டும், தென் கெகேயோட ஹெல்த் இஷ்யூ என்ன, ஸோ இது மாதிரியான பல விஷயங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெகேட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். கெகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்ற காரணத்தினால அவரால் வந்து ஒரு ப்ராப்பராக கண்டென்ட்டை வந்து கிரியேட் பண்ண முடியல. அவர் கொஞ்சம் டைம் எடுக்குன்ற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஹெல்த் இஷ்யூஸ் என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ்னு சொல்கிறாங்கன்னா, லைக் வைரல் ஃபீவர் அது மாதிரி தான் வந்து பேசிக்கிறாங்க. பட் இதை தாண்டி ஒரு சில கன்னி ஃபேன்ஸ், தற்கூரி ஃபேன்ஸ்னு கூட சொல்லலாம் அவங்களாம் வந்து சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி பரப்பிட்டு இருக்காங்கன்னா, முக்கியமாக வெஸ்டர்ன் கல்ச்சரில், இந்தியாவில் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்க்கலாம். பட் வெஸ்டர்ன் கல்ச்சரில் சில லூசு ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கெகே வந்து சுக்குனாக்கு எதிராக ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு சுக்குனாவோட பவர் மூலமாக. சுக்குனா கோன கில் கெகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரனுங்க. அதாவது டாக்ஸிக்னு சொல்லலாம். பட் இவ்வளோ டாக்ஸிக்கான ஒரு கம்யூனிட்டி இருக்குமா அப்படின்றது வந்து தெரில. அது வந்து ஜுஜுட்சு கைசனுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னமோ ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்கு. டிராகன் பால், ஒன் பீஸு, ஸோ இது மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதில் அட்லீஸ்ட் அந்த கிரியேட்டருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இவங்க என்னென்னா கிரியேட்டரே வந்து தனக்கு ஏதோ கூட பிறந்தவன் மாதிரி வச்சு கலாச்சிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். கெகே போட்டு செய்கிறாங்க. இதெல்லாம் பற்றி பேசுனா அது ஒரு தனி டாபிக். ஏன்னா அவ்வளோ ஓவராக போயிட்டு இருக்காங்க ஜுஜுட்சு கைசனோட ஃபேன்ஸு. ஸோ அதை பற்றி பேசினா தனி டாபிக், அதெல்லாம் விட்டுருங்க. பட் இப்படி போயிட்டு இருக்கு. ஜூலை 4 வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் நமக்கு வந்து ரா ஸ்கேனிங் வந்துடும். இதை தாண்டி ஜூலை 6 வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சாப்டர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் பிரேக் விட்டுருக்காங்க அப்படின்ற காரணத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 வாரம் சாப்டர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி அந்த தொடர்ந்து 3 வாரம்ன்றது வந்து ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இனி வரக்கூடிய இந்த ஒரு 3 சாப்டர்ஸ் ரொம்ப முக்கியமான சாப்டரா இருக்க போது, பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க போது, பல முக்கியமான விஷயங்கள் இந்த 3 சாப்டர்ல முக்கியமா நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளே பார்த்திருப்போம், கோஜோ வெர்சஸ் சுக்குனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளாஷ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா இன்டென்ஸாவும் பயங்கர ப்ரூட்டலா போகும். அதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள், காட்ட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ வேற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரம் வந்து பிரேக் எடுத்திருக்காங்க. இதன் காரணமா ஸ்டோரியில கூட ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரலாம், ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி, இல்லை ஏதாவது கொஞ்சம் இன்னும் பவர் அப் பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ரெஸ்ட் டைம் பீரியடை வந்து பார்த்தீங்கன்னா கெகே இந்த மாதிரியும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு நான் நம்புறேன். அதனால கண்டிப்பாக பெட்டராக தான் வரும் சாப்டர் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டர்ஸை வந்து எப்படியாவது ஜுஜுட்சு கைசனா முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு முடிவில் கெகே இருக்காராம். கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் ஆர் டிசம்பருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ளே இந்த ஒரு ஜுஜுட்சு கைசன் வந்து நல்லபடியாக முடிச்சு வைக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்றது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டரும் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பேட்டில் நடக்க போகுது. லைக் கோஜோ அண்ட் யூட்டா, இவங்க 2 பேரும் இப்போ ஃபியூஸ்ட் ஆயிருக்காங்க. ஆப்போசிட்ல சுக்குனாவும் இருக்காரு. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட முடிஞ்ச பவர்ஃபுல்லான மூவ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை தாண்டி ஆல்ரெடி போன லீக்ஸ்லாம் நம்ம இந்த மாதிரி பேசியிருப்போம். மொஹரஹா வந்து இறக்க போறாரு நம்ம சுக்குனா. தென் இது மட்டும் இல்லாமல் ரீகா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு யூட்டா இறக்க போறாரு அப்படின்றத பேசியிருந்தோம். இப்போ இன்னொன்று என்ன போயிட்டு இருக்குன்னா சோஷியல் மீடியாவில் பல முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமா டோஜி ஃபுஷிகிரோ மாதிரியான கேரக்டர் வரப்போறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது எந்த அளவு அஃபிஷியல்னு சொல்ல முடியாது. பட் இப்போ ஸ்டில் ரூமரா போயிட்டு இருக்கு. டோஜி ஃபுஷிகிரோ, டென்ஜன் மாதிரியான முக்கியமான கேரக்டர்ஸ் பேட்டில் கூடி சீக்கிரம் இறங்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. லைக் இப்போ எப்படி யூஜிக்கும் நம்ம சுக்குனாக்கும் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சர்ப்ரைஸா நம்ம கோஜோ யூட்டா ஃபியூஸ் ஆகி வந்தாங்க. அது மாதிரி இந்த பேட்டில் போயிட்டு இருக்கும் போதே சர்ப்ரைஸா, சடன் சர்ப்ரைஸா ஏதோ ஒரு முக்கியமான கேரக்டர் என்ட்ரி கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டோஜி ஃபுஷி
ஃபுஷிகராவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 40% இருக்கு. அதை தாண்டி மோஸ்ட்லி டென்ஜனா தான் வந்து பார்த்தீங்கன்னா கெகே புஷ் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவருமே வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக டென்ஜனோட என்ட்ரி வந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ டென்ஜன் என்ன பண்ண போறாரு, சுக்குனாக்கும் டென்ஜனுக்கு என்ன மாதிரியான பேட்டில் அமைய போகுது, இல்லை ஓவரால் அந்த கதை எப்படி போய் முடிய போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். முக்கியமாக பேட்டில் ஃபோக்கஸ்டாக போயிட்டு இருக்கிறதையும் தாண்டி கதை களத்திலையும் இந்த ஒரு வரக்கூடிய 3 வாரங்களில் வந்து முக்கியமான சீக்வன்சஸ் வந்து அமைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸை வந்து கொடுத்தா சூப்பராக இருக்கும். சுக்குனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல முக்கியமான ஆர்ஜின்ஸை வந்து சொல்லவே இல்லை. அது எந்த இடத்துல நம்ம கெகே வந்து சொருக போறாரு அப்படின்றது தெரியல. இல்லை கெகே முடிவே பண்ணிட்டாரா, இவன் வந்து ஒரு பியூரஸ்ட் ஈவில் கேரக்டர் தான், இவனை பற்றி நீங்கள் எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, அவனோட மோட்டிவ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி கெகே முடிக்க போறாரா அப்படின்றது வந்து அவர் கையில் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சுக்குனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேன் பேஸ் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அவருக்கு ஒரு ப்ராப்பரான ஆர்ஜின் செட் பண்ணி இந்த கேரக்டர் இதனால தான் இது பண்ணுதுன்றதை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு சென்ட் ஆஃப் மாதிரி கொடுக்கணும். ஏன்னா இந்த சாப்டரோட முடிவில் டெஃபினட்டாக சுக்குனாவோட அழிவு தான் இருக்க போகுது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பல ஃபேன்ஸ் வந்து சொல்லுறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா கெகே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஆளு, கண்டிப்பாக இந்த தடவை சுக்குனாவை ஜெயிச்சு இது மாதிரியான சாப்டர் முடிக்கிற மாதிரி அவர் வந்து ஒன்று செட் பண்ண போறாரு அப்படின்னு மறுபக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கெகேவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்து ஒரு மர்ம மனிதனாக தான் இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சோஷியல் அக்கௌண்ட்ஸ்லேயே நம்மளால பார்க்க முடியாது. அவரோட ஃபேஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் சோஷியல் மீடியாவில் யாருமே பார்த்ததில்ல. மெகமாரோட மாஸ்கை போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே கலாச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ஆனால் நம்மளால் கணிக்க முடியல. ஆனால் நம்ம பேசுகிற நம்ம ஃபேன் தியரிஸால் வந்து சொல்ல போகிற ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டரையும் நடக்குது. இப்படி பார்க்கும்போது கெகே ஃபேன்ஸோட அந்த ஒரு ட்வீட்ஸ் அவங்களோட அந்த ஒரு சஜஷன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக படித்து அதை வந்து அவரோட ஸ்டோரியில் வந்து மேட்ச் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு டவுட்டும் எனக்கு இருக்குது. ஸோ இது ஒரு 3 வாரம் ப்ராப்பராக கெகே யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பராக நிறைய விஷயங்களை வந்து மாற்றி அமைச்சு பக்காவான ஒரு சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாருன்னு அப்படின்னு நம்புகிறேன். முக்கியமாக டோஜி ஃபுஷிகரோ டென்ஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில எனக்கு வந்து செம்ம ஹைப் ஆகிடுச்சு. டோஜி ஃபுஷிகரோ டென்ஜன் ஸோ இவங்களை மட்டும் இல்லாமல் மெகிமு ஃபுஷிகரோக்கு என்ன ஆச்சு, இதை தாண்டி இன்னும் பல ஓஜி கேரக்டர்ஸ் இருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்டோரோ கோஜோவே ப்ராப்பராக ரிட்டர்ன் ஆவாரா, கெட்டோ நனாமி இது மாதிரியான முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வர வாய்ப்பு இருக்கா அப்படின்லாம் தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். பட் நம்ம அதெல்லாம் என்னன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்டில் இப்போ மெயினான ஒரு சப்ஜெக்டாக சாப்டரில் போகுது என்னன்னா பேட்டில் தான். கோஜோ வர்சஸ் சுக்குனா செகண்ட் ரவுண்ட் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அதில் போகிற போக்கில் எப்படி கதை மாறப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.